காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 28ஆம் தேதி 2025 புதன்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்றுடன் அக்னி நட்சத்திரம் முடிவடைகின்றது. இப்பொழுது இன்றைய தினராசி பலன் நிகழ்ச்சியிலே பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். இன்று சந்திர தரிசன நாள். இன்று காலை 7 மணி 3 நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 4 மணி 24 நிமிஷம் வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4 மணி 24 நிமிஷம் வரை அமிர்த யோகமும் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வரவும் செலவும் உள்ள நாள். வரவும் வரும், அதுக்கு பின்னாடி செலவு உங்களுக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு மருத்துவ செலவுகள்லாம் வந்து சேரும். வியாபாரம் பிஸ்னஸில் சில திடீர் நெருக்கடிகள் வரும். ஜாபை பொறுத்தவரையில் சிவில் துறையில் பணியாற்றுபவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பெண்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். மாலை நேரத்தின் போது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, சமாளிக்கிற திறமையை தரக்கூடிய நாள். சில பிரச்சனை வரும், ஆனால் அதை அப்படியே சமாளிச்சிருவீங்க. விவசாயிகளுக்கு லாபமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல், பெட்ரோலியம், சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி பிஸ்னஸ் துறைகளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நன்மையான நாள். பெண்களுக்கு அருமையான நாள். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பெண்களுக்கு அருமையான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும். மாலை நேரத்தின் போது உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. மாணவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. குறிப்பாக நான் இந்த காலேஜில், யூனிவர்சிட்டியில் படிக்கணும் சம்மந்தமான அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையான நாள். நல்ல திறமை வெளிப்படும். பெண்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். ஃபுட் கேட்டரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அதே மாதிரி ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி ஆக்சசரிஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஐட்டம் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணம், காசு, மணி, துட்டு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கறதையோ புது கடன் வாங்குறதையோ தவிர்க்கிறது நல்லது. கடனுக்காக அதுக்கு மேலே இன்னொரு கடன் வாங்குறது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் செய்யும்போது கவனமாக இருக்கணும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. பிள்ளைகள் முன்னாடி சண்டை பிடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சகோதர வழியிலே வீண் செலவுகள் வந்து சேரும். சில மனஸ்தாபங்கள் வரும். சொந்தமாக வீடு வாங்கி கட்டிகிட்டு இருப்பவர்களுக்கு அதை கட்ட முடியாமல் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளியில் வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கடன் சம்மந்தப்பட்ட லோன், பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு
அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மம் ராசி அன்பர்களே, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள். இழுபறியா இருந்த சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். வேலையில் உயர்வு கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பரீட்சைகளிலே, தேர்வுகளில் எல்லாம் நல்ல பெறுபேறு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல செய்தி சிலருக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்போவுமே சக்ஸஸை தரும். வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஹாஸ்பிட்டல், கிளினிக், மெடிக்கல் லேபரட்டரி இதெல்லாம் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அவங்க கேட்குற சில சின்ன சின்ன பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. சாப்பாட்டு விஷயத்தில், உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலாம் ராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. யாரையும் கோபப்பட்டு பேசுறாதீங்க. பொது இடங்கள், பப்ளிக் பிளேஸில் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், நீதிபதிகளாக, லா ஸ்டூடெண்ட்ஸாக, சட்டத்துறை மாணவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ், அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. மீடியேட்டராக, புரோக்கராக, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி என்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களில் இழுபறியாக இருக்கும். அரசு, அரசாங்கம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரிகளிலே அல்லது யூனிவர்சிட்டி, காலேஜ், யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் கிடைக்கிறதுல சில இழுபறி நிலைமை ஏற்படும். வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கியில் இருந்த பிரச்சனை குறையும். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். குரோசரி ஸ்டோர், மளிகை வியாபாரம், பூ வியாபாரம், பழ வியாபாரம் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நெருக்கடி குறையும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் செய்பவர்கள்,
ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகரம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க. சில விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வாழ்க்கை துணையினுடைய பேச்சு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. சொந்த பந்தங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். நட்புகளால் நன்மை உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். விவசாயிகளுக்கு அருமையான நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி கம்பெனிகளில் பணியாற்றுபவர்கள், ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்துலையும் அவசரம் காட்டாதீங்க. பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க, கோவப்படாதீங்க. ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை வீட்டில் காட்டாதீங்க. விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். கவனமாக இருங்க. வாய் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, குறைவாக இருக்கும். மனம் தளர வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்தவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீன ராசி அன்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாள். சொந்தக்காரங்களே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏற்கனவே 7.5 சனி வேற நடந்துட்டுருக்கு. இதில் வேற போட்டி பொறாமை அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு கவலைகள், உளைச்சல்கள்லாம் வரும். மனம் தளர வேண்டாம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும். சகோதர சகோதரிகளால் சில நன்மைகள் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நல்ல பாராட்டுக்கள் கட்சி தலைமையிடமிருந்து உங்களுக்கு வரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.